தமிழ்நாட்டில் 2 பெரிய கட்சி தான் இது வரைக்குமே ஆண்டுட்டு வராங்க. ஒண்ணு திமுகவா இருக்கட்டும், இல்ல அதிமுகவா இருக்கட்டும். 2மே மாறி மாறி தான் ஆள்றாங்க. சரி, ஓகே, புதுசா ஒரு மாற்றத்த நம்ம உள்ள கொண்டு வருவோம். புதுசா வரவங்க என்ன பண்ண போறாங்க? அவங்களுக்கு ஒரு ஐடியா இருக்கும்ல. இந்த ஐடியா வந்து தமிழ்நாட்டில வந்து நம்ம வந்து செயல்படுத்தி காமிக்கணும் அப்படின்னு அவங்களுக்கு ஐடியா இருக்கும். அவங்க வந்து ஒரு ஃபேன் பேஸ் அப்படி சொல்லலாம். ஏன்னா ஃபர்ஸ்ட்டு இப்போ கிடையாது. நம்மளுக்கு ஒரு நல்ல மக்கள் மனசுல வந்து ஒரு நல்ல எண்ணம் இருக்கு. நம்ம ஓகே, ஒரு அவர் இப்ப இல்ல. அவரு இந்த காவலன் படம், சுறா அப்போ வந்துச்சுல்ல. அப்போலேருந்து அவர் வந்து அந்த அரசியல்ல ஈடுபட வந்து ஆரம்பிச்சிட்டாரு. ஆனா அப்ப என்ன சொல்லியிருப்பாருன்னா, இது வந்து அதுக்கு ஏத்த காலகட்டம் கிடையாது. எனக்கு இன்னும் ஒரு அனுபவம் வேணும். நான் இன்னும் அரசியல் கத்துக்கணும். அதுக்கு ஒரு காலம் வரும். அந்த காலத்துக்கு ஏற்ப மாரி தான் நான் வந்து அரசியல் உள்ள வருவேன் அப்படின்னு அப்பயே அவரு பேசியிருக்காரு. அதனால இந்த காலகட்டம் ஓகே, வரலாம் அப்படின்னு கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியும் அவருக்கு பிரச்சனை, கட்சி ஆரம்பிச்சதுக்கு அப்புறமும் அவருக்கு பிரச்சனை. எனக்கு தெரிஞ்சு தமிழ்நாட்டில் இந்த அளவுக்கு பிரச்சனை வருது பார்த்தீங்கன்னா, முன்னாடி எம்ஜிஆர் அவர்களுக்கு வந்த பிரச்சனையும் சரி, ஜெயலலிதா அம்மாவுக்கு வந்த பிரச்சனையும் சரி, நான் அந்த அளவுக்கு பார்த்ததில்ல. ஏன்னா அப்போ நம்மளுக்கு அந்த அரசியல் நம்மளுக்கு தெரியாது இல்லையா? இப்போ நம்ம அரசியலை பார்க்கும்போது எனக்கு தெரிஞ்சு அரசியலில் இந்த அளவுக்கு ஒருத்தரை கஷ்டப்படுத்த முடியுமா, இந்த இடத்துல ஒருத்தர் கஷ்டப்படுறாரா அப்படின்னு நான் பார்த்தது பார்த்தீங்கன்னா விஜய் அவர் மட்டும்தான். வேறு யாரும் அந்த அளவுக்கு கஷ்டத்தை தரல, அவங்களும் கஷ்டமும் அனுபவிக்கல. அப்படி இருக்கும்போது ஒரு கட்சி ஆரம்பித்து உள்ளே வந்து கரூரில் தெரிய ஒரு பெரிய இழப்பு, அதுக்கப்புறம் கட்சி காணாமல் போயிடும், கட்சி வந்து இல்லாமல் போயிடும். அவர் இதோட சினிமாவுக்கே போயிடுவார், இல்லைனா ஏதோ ஒரு ஃபாரின் கண்ட்ரியில் போயிட்டு செட்டில் ஆகிடுவார் ஃபேமிலியோட. அதெல்லாம் நிறையா நம்ம பார்த்தோம். அதெல்லாம் இல்லை, நான் திரும்பி வருவேன் அப்படின்னு ஒரு கம்பேக் கொடுத்து 230 தொகுதியிலையும் தனித்து போட்டுக்கிட்டு 107 சீட்டு கிட்ட வின் பண்ணி இப்போது சிஎம்மாவும் ஆயிருக்காரு. சிஎம்மா ஆகிறதுக்கு அவர் பட்ட கஷ்டங்கள் நிறைய நம்ம நியூஸ் சேனல்லாம் பார்த்துருப்போம். ஆகாததுக்கு இங்கே திமுக அதிமுக என்ன பண்ணாங்க அதுவும் நம்மளுக்கு தெரியும். அப்படி இருக்கும்போது ஒரு சிஎம்மா உட்காந்து இப்போ நடக்கிற தமிழ்நாட்டில் நடக்கிற பிரச்சனை எல்லாமே பார்க்கும்போது இது ஏதோ ஒன்று தப்பாக இருக்குது. ஏன்னா ஒரு பிரச்சனை ஓகேவா, ஒரு கட்சியில் வந்து ஒரு பிரச்சனை வரலாம், இல்லை ஏதோ ஒரு தமிழ்நாட்டில் ஒரு பிரச்சனை வரலாம். அந்த பிரச்சனைக்கு விஜயாவில் தான் காரணம், இதுதான் மாற்றமா? ஏன்னா கட்சியில் ஒரு பொண்ணு வந்து தவறான சிகிச்சையால் இறந்து போனாங்க, அதுக்கு விஜய் தான் காரணம். இதுக்கு ஒரு மாற்றம், இதுதான் அவங்க மாற்றமா? ஏன்னா இது ஒன்றும் அது எப்படி இவங்கள்ட சொல்லி புரிய வைக்கிறது, எப்படி அவங்க அதை பேசுகிறாங்கன்னு தெரியல. ஏன்னா கட்சி ஒரு சிஎம்மாக ஆகி ஒரு மாதம் கூட ஆகலை வச்சுங்களேன், அதுக்குள்ளே இதுதான் மாற்றமா, இதுதான். ஏன்னா இப்போ தான் வந்து எல்லாருமே ஒருத்தர் பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. ஏன்னா இது வரைக்குமே 50 வருஷமா 60 வருஷமா ஆண்ட கட்சியில் எவருமே கேள்வியே கேட்கல. இதே பிரச்சனை அப்போ இருந்துச்சு, போன ஆட்சியிலும் இதே பிரச்சனை இருந்துச்சு. ஆனால் அப்போ யாருமே எந்த கொஸ்டினுமே கேட்கல. இப்போ இதான் அவங்க மாற்றமா? விஜய் அது பதில் சொல்லியே ஆகணும். அவர் மேலே தப்பு இருக்குது இல்லை, அது நான் பேச வரல. இவங்க இப்போ தான் கவர்மெண்ட்டை ஃபார்ம் பண்ணுறாங்க, எல்லாத்தையும் மாற்றத்துக்கு ஒரு டைம் ஆகும். அதுக்கு முன்னாடி இந்த பிரச்சனைலாம் பண்ணுறாங்க, நடக்குது. ஏன்னா நம்ம ஒரு நாளைக்கு ஒரு புது பிரச்சனை வந்துட்டே இருக்குது. அவர் எல்லாத்துக்கும் பேசணும், எல்லாத்துக்குமே குரல் கொடுக்கணும். ஆனால் கூட இருக்கிற எம்எல்ஏவும் கரெக்டாக இருக்கணும். ஏன்னா உங்கள் மேலே ஒரு கம்ப்ளைண்ட்லாம் பண்ணுறாங்க. ஏன்னா நீங்கள் சின்னதாக ஒரு தப்பு பண்ணுறீங்கன்னு வச்சுங்களேன், அதை வந்து இங்கே பெருசாக ஒரு கூட்டமே இருக்குது, அதையும் நீங்கள் யாரும் பயன்படாதீங்க. திமுக என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ காங்கிரஸாக இருக்கட்டும், விசிகா இருக்கட்டும், ஐயுஎம்எல்லாக இருக்கட்டும், மாசுகம் எல்லாருமே வந்து எங்களுக்கு வந்து முதுகில் குத்திட்டாங்க, எங்களை சொல்லாமல் கொள்ளாமல் போயிட்டாங்க அப்படின்னு. எங்களால் தான் அவங்க வின் பண்ணாங்க அப்படின்னு. நான் என்ன சொல்கிறேன்னா, அவங்களால தான் நீங்கள் வின் பண்ணீங்க. அப்படி உங்களுக்கு தைரியம் இருந்தால் தனிச்சு நின்று ஜெயிச்சுட்டு காமிச்சிட்டு பேசலாம். ஏன்னா விஜய் சொன்னீங்களே, இல்லை ஓட்டே வாங்க மாட்டார், தனிச்சுன்னா எவ்வளோ ஓட்டு வாங்குவார், தோற்று போகிறாரு, ஒரு 5 சீட்டு வாங்க மாட்டார், 3 சீட்டு வாங்க மாட்டார், அவர் தொகுதியிலே அவர் வின் பண்ண மாட்டார், டெபாசிட்டே வாங்க மாட்டார் அப்படின்னு சொன்னீங்களே, அதையும் இப்போ நீங்கள் பண்ணி காட்டுறீங்க. அடுத்த எலெக்ஷனில் கூட்டணி இல்லாமல் நீங்கள் பண்ணி காமிக்கணும். எனக்கு தெரிஞ்சு நீங்கள் பண்ணி தான் காமிக்க போகிறீங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா எல்லாமே அமைச்சர் ஆகிட்டாங்க, அவங்க கூட வந்தவங்க எல்லாருமே அமைச்சர் ஆகிட்டாங்க. ஆனால் நீங்கள் வந்து தனிச்சாக தான் போட்டிட்டு ஆகணும். அப்போ வந்து பேசிக்கலாம். ஏன்னா இதுக்கு நம்ம யார் மேலேயும் படிப்பட முடியாது. இப்போ உங்களால் அவங்க ஜெயிச்சாங்களா, இல்லை அவங்களால நீங்கள் ஜெயிச்சிங்களா அப்படின்னு நம்ம யார் மேலேயும் படிப்பட முடியாது. பட் நீங்கள் தனிச்சா நின்று வின் பண்ணி காமிச்சிட்டு அதுக்கப்புறம் விமர்சனம் பண்ணலாம். அதுக்கப்புறம் போன ஆட்சியில் நடந்த பிரச்சனை இப்போ யாரும் பேச மாட்டாங்க. ஆட்சி வந்து ஒரு கவர்மெண்ட்டை ஃபார்ம் பண்ணுறதுக்கு எவ்வளோ டைம் ஆகும்னு தெரியும். அந்த கவர்மெண்ட்டை ஃபார்ம் பண்ணி உள்ளே உட்காந்து அதுக்கப்புறம் நடக்க போன பிரச்சனைலாம் பார்த்து அதுக்கப்புறம் தான் ஒரு பிரச்சனையாக சால்வ் அவுட் பண்ணி இதுக்கப்புறம் அந்த பிரச்சனை நடக்காத மாரி பார்க்கணும். அதுக்கு அவர் பண்ணுற விஷயங்கள் நம்ம இதுக்கப்புறம் தான் பார்க்கவே போகிறோம். அதுக்குள்ளே திமுக வந்து விஜய் இதவங்க மாற்றமா? தமிழ்நாட்டில் இப்போ நீங்கள் பதவி ஏற்ற 10 நாள்லேயே இந்த அளவுக்கு பிரச்சனை இது பண்ணுறாங்க. அது வந்து போன ஆட்சியிலேருந்து கன்டினியூஸாக வந்துன்னு இருக்குது. புதுசாக ஒரு மாற்றம் வரும். எல்லாருமே இப்போ ஐபிஎஸ் அதிகாரியாகட்டும், கலெக்டராகட்டும், டிஎஸ்பி ஆகட்டும், எல்லாருமே அவங்க சேஞ்ச் பண்ணி வச்சுருக்காங்க. ஏன்னா விஜய் அவர்களுக்கு வந்து ஒரு சின்ன கோரிக்கை தான், இதை பாப்பாரான்னு தெரியல. பாலியல் குற்றம்
பண்ணுறவங்க அவங்க மேலே தப்பு உறுதி ஆயிடுச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் சுடலாம். அதுக்கு வந்து இங்கே தமிழ்நாட்டு மக்கள் யாருமே வந்து எதிராக வந்து கொடி பிடிக்க மாட்டாங்க. உங்களுக்கு ஆதரவு தான். தமிழ்நாட்டு மக்கள் மனசில் நீங்கள் ஒரு பெரிய இடத்துக்கு போயிடுவீங்க. அதுக்கு உங்களுக்கு கூட்டணி கட்சி தேவையில்ல. இப்போ நீங்கள் அலைஞ்சிங்க இல்லையா 4 சீட்டுக்கு, அப்படி நீங்கள் அலையவே வேணாம். மெஜாரிட்டியில் 180 190 சீட்டுக்கு நீங்கள் அசால்ட்டாக வின் பண்ணுவீங்க இந்த விஷயத்தை நீங்கள் பண்ணிங்கன்னா. ஏன்னா தமிழ்நாட்டில் வந்து இதாங்க அதிகம். எனக்கு வந்து அந்த ஃப்ரீயாக இதை கொடு, ஃப்ரீயாக அதை கொடு, அதெல்லாம் இங்கே யாருமே கேட்கல. இந்த பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுங்க, போதைப் பொருளை எல்லாத்தையும் எடுத்துருங்க. இதுதான் மக்கள் கேட்குற ஒரே கேள்வி. இது நீங்கள் ஒழுங்காக பண்ணிட்டீங்கன்னு வச்சுங்களேன், உங்களை யாருமே எதுவுமே கேட்க முடியாது. எதிர்க்கட்சி கூட கேட்டாலும் மக்கள் பார்த்துப்பாங்க. அதை நீங்கள் பண்ணுங்கள். நான் வந்து குற்றவாளியை கூட்டின்னு போனோம், எங்களை தாக்க ஆரம்பித்தா நாங்கள் சுட்டுடுவோம் அப்படின்னு என்ன சுடுங்க. அப்படி இல்லையா ஓப்பனாக ஒரு வெட்ட வழியில் நிற்க வச்சு சுடுங்க. அப்படி இந்த சட்டம் நம்மளுக்கு ஆப்போசிட்டாக இருக்கா, அதேமாதிரி பண்ணிட்டு போங்க. அதேமாதிரி பண்ணிட்டு போங்களேன். பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுப்பேன்னு சொல்கிறீங்க, ஆனால் இதை நீங்கள் பண்ணுங்கள். பண்ணிங்கன்னா கண்டிப்பாலுமே மக்கள் மனசில் வந்து உங்களுக்கு பெரிய இடம் கண்டிப்பாக அவங்க கொடுத்துருவாங்க. நீங்கள் படித்தவங்கனே வின் பண்ணலாம். நீங்கள் படித்தாருமே பார்த்தவல்ல. இந்தமாரி விஷயம் நீங்கள் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் இன்னும் ஒரு 20 வருஷம் போச்சு நீங்கள் தான் இருப்பீங்க. அதுக்கு கேரண்டி. கண்டிப்பாக உங்களுக்கு அட்வைஸ் பண்ணுற அளவுக்கு இங்கே யாருக்குமே அந்த அளவுக்கு வயசு கிடையாது. இருந்தாலும் மக்களுடைய கஷ்டத்தில் கூட இருக்கிறோம் நாங்கள், அதை பார்க்குறோம்ல, அதனால் நாங்கள் சொல்கிறோம். உங்களுக்கு எது சரிப்படுதோ அதை செய்யுங்க. முதல்ல இந்த பிரச்சனை முதல்ல சால்வ் அவுட் பண்ணுங்கள். இதுக்கப்புறம் தமிழ்நாட்டில் இந்த பிரச்சனை வரவே கூடாது. இதுதான் ஃபஸ்ட் அண்ட் லாஸ்ட்டாக இருக்கணும். திரும்பி வந்துச்சுன்னா உங்கள் மேலே தான் பழி போடுவாங்க. நீங்கள் தான் அதை பொறுப்பாளுவீங்க. ஏன்னா காவல்துறை வந்து உங்கள் கட்டுப்பாடு தான் இருக்குது. ஏன்னா சிஎமோட கட்டுப்பாடு தான் காவல்துறை கண்டிப்பாக இருக்கும். அப்படி இருக்கும்போது காவல்துறை ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குங்க. யாருன்னா ஒரு தப்பு பண்ணாலும், ஏன்னா காவல்துறையில் வந்து டிஎம்கே காரங்க இருப்பாங்க, இடிஎம்கே காரங்க இருப்பாங்க, பிசிகே காரங்க, எல்லா காரங்களும். ஏன்னா அவங்களும் நம்மள மாரி மனுஷன் தானே. இப்போ அவங்களும் வந்து அந்த கட்சியில் இருப்பாங்க. அப்படி இருக்கும்போது அவங்க கட்சிக்கு அவங்க விசுவாசமாக பண்ணலாம். பட் அவங்க பண்ணக்கூடாது. அப்படி அவங்க பண்ணலாம், மனசில் வச்சுன்னு பண்ணலாம். அவங்களுக்கும் என்னுடைய ரெக்வஸ்ட் என்னென்னா, நீங்கள் அந்த கட்சி இந்த கட்சி அதெல்லாம் பார்க்காதீங்க. இது தமிழ்நாடு. தமிழ்நாடு மக்களுக்கு நம்ம எந்த அளவுக்கு பாதுகாப்பு கொடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு நீங்கள் பாதுகாப்பு கொடுக்கணும். ஏன்னா விஜய் அவர்களுக்கு கெட்ட பேர் ஆக்கணும் அப்படிங்காக நீங்கள் பண்ணலாம், பண்ணாமல் இருக்கலாம், அது வேறு. பட் இருந்தாலும் இதெல்லாம் திட்டுக்குன்னு நீங்கள் இருந்தீங்கன்னா இன்னும் தமிழ்நாட்டை வந்து நம்ம அடுத்த லெவலுக்கு நம்ம கூட்டிகிட்டு போகலாம். விஜய் அவர்களுக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். விஜய் அவர்களும் இந்தமாரி பிரச்சனை இதுக்கப்புறம் வராத மாரி நீங்களும் பார்த்தீங்கன்னா இன்னும் சிறப்பாக தமிழ்நாட்டில் இருக்கும்.